ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ABCA அப்படின்னு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் கொண்டு போகிறாங்க. அதில் வாட் இஸ் த நெட் ஒர்க் டன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் இருந்தால் ஏரியா அண்டர் கர்வ். ஸோ இந்த ஏரியா அண்டர் கர்வ் என்னது? ஏரியா அண்டர் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கே நம்மகிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ஹாஃப் பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா? ஸோ ஹாஃப் பேஸ் எவ்வளோ? இங்கே 2ல் ஆரம்பிச்சு 6க்கும் 8க்கும் நடுவில் 7. ஸோ 6க்கும் 8க்கும் நடுவில் நிற்குது. ஸோ 2லேருந்து 7 வரைக்கும்னா 5. ஸோ 5 என்னது? 10⁻³ மீட்டர் கியூப். அண்ட் ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து பிசியோட லெங்க். பிசி வந்து 2ல் ஆரம்பிச்சு 6 வரைக்கும் போகுது பாஸ்கல். ஸோ அப்போ 2லேருந்து 6னா 4 இருக்கு இல்லையா? ஸோ 4 × 10⁵ பாஸ்கல். ஸோ இதான் நம்ம ஏரியா. ஸோ இது வந்து மீட்டர் கியூபு, இது பாஸ்கல். ஸோ நம்மளோட யூனிட்ஸ் பர்ஃபெக்டாக வரும் ஜூல்ஸில் இல்லையா? ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணி என்ன வரும்? இது வந்து 20/2 வந்து 10 ஆயிரும். ஸோ 10 × 10⁻³ will be 10⁻² × 10⁵. ஸோ அப்போ 1000 ஜூல்ஸ்னு ஆன்சர் வரும். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி சொல்வீங்க? கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் நெகட்டிவ். ஸோ இதே லாஜிக்கில் நீங்கள் இப்போ எனக்கு 23rd கொஸ்டினோட ஆன்சர் சொல்ல போறீங்க கமெண்ட் செக்ஷனில்.